வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா ரேஷன் கார்டு கரெக்ஷன்ஸ் பத்தி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா பொது விநியோக திட்ட பயன்கள் குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறை தீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 14/9/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கார்டு கரெக்ஷன்ஸ் எதனா இருந்தாலோ அதில் எதனா குறைகள் இருந்தாலோ மாதம் வந்துட்டு கேம்ப் போட்டு அதுக்கு உடனடி தீர்வு காண்றோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 14/9/2024 காலையில் 10லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் என்னென்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். மேலும் பொது விநியோக திட்ட கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தைகளில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் உங்களோட பேர் ரிமூவ் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா இந்த கேம்பில் நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வயதான சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்கள்ல, அதாவது மூத்த குடிமக்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அவங்களுக்கு அங்கீகார சான்று கொடுத்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம கேம்ப் எங்கெல்லாம் நடக்கும், அட்ரஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்குது, அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். tnpds.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. போனீங்கன்னா இங்கே தொடர்புக்குன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துறை அலுவலகம் விவரம்னு சொல்லிட்டு கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள். உங்களோட எந்த வட்டாட்சியர் அலுவலகமோ அங்கே உங்களோட அட்ரஸ் எல்லாம் இங்கே கீழே இருக்கும். அதே மாதிரி அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். எந்த வட்டத்தில் இருக்கீங்களோ அந்த தாலுகா ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. கேம்ப் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024, அதாவது இந்த சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும் இந்த கேம்ப் நடக்கும். உங்களுக்கான குறைகளை நீங்கள் அங்கே போயிட்டு சொன்னீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.